ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ தமிழகத்தில் வந்து முதல் முறையாக ரூபாய் 14.50 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள கடல் ஆமை பாதுகாப்பு மையத்திற்கு பார்த்தீங்கன்னா அதற்கான கட்டுமான பணிகளை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டுதோறும் தமிழக கடற்கரை பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலி உருளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கடல் ஆமைகள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து முட்டையிடுகின்றன. ஸோ இது அந்த மீன் பிடிக்கிறதுக்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அதனுடைய அந்த வாழ்விட சேதம், அதே மாதிரி கடல் மாசுபாடு காரணமாக இந்த இனம் வந்து அழிந்து போகிறதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதை தடுப்பதற்காக தான் இந்த மையம் வந்து அமைக்கப்படுகிறது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அச்சுறுத்தல்கள் காரணமாக 1000 குஞ்சுகள்ல 1 இல்லைன்னா 2 மட்டுமே வளர்ந்து முதிர்ந்து இந்த நிலையை வந்து அடையுது. ஸோ அதை தடுப்பதற்காக பாத்தீங்க அப்படின்னா 2019 2020 வந்து முட்டை சேகரிப்பு 70,700 தமிழக அரசால் அவர்களுடைய திட்டத்தால் வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2024-25 வந்து அவை வந்து 3.20 லட்சமாக வரலாற்று உச்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலக வங்கியுடன் இணைந்து தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். ஸோ நெய்தல்னு சொல்லும்போது அந்த கடலும் கடல் சார்ந்த இடமும் தான். ஸோ அதை பாதுகாப்பதற்காக இந்த திட்டம் 2024 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அந்த திட்டத்தின் மற்றும் உலக வங்கியுடன் இணைந்துதான் இந்த தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் திட்டத்தின் கீழே தான் இந்த சென்னையில பாத்தீங்க அப்படின்னா கிண்டியில 14.50 கோடியில் இந்த கடல் ஆமை பாதுகாப்பு மையம் வந்து அமையிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நடிகை எம்.என். ராஜன் இயக்குனர் எஸ்.பி. முத்துராமனுக்கு சிறப்பு விருது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ எல்லா வருடமும் நம்மளுடைய தமிழக அரசு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வந்து ஆண்டுதோறும் வழங்கிட்டு வர்றாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜம், அதே மாதிரி திரைப்பட இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் ஆகியோருக்கு வந்து 2024-25 ஆண்டிற்கான இந்த கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது தமிழக திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர் ஒருவருக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. ஸோ 2022 வந்து எழுத்தாளர் மற்றும் வசனகர்த்தா ஆரூர்தாஸ் அவர்களுக்கும் 2023 கவிஞர் மு. மேத்தா அவர்களுக்கும் பின்னணி பாடகி சுசீலா அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ 2024 ஆண்டிற்கான அந்த கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுக்கு வந்து பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2025 ஆண்டிற்கான அந்த விருதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரைப்பட இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காலை சிற்றுண்டி திட்டம் 20 லட்சம் குழந்தைகள் பயன். ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் 5 வரை படிக்கும் அந்த அரசு பள்ளியில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் அந்த குழந்தைகளுக்கான சிற்றுண்டி திட்டம் வந்து தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ என்னைக்குன்னு பார்க்கும்போது செப்டம்பர் 15, 2022 ஆண்டு தான் 1 முதல் 5 வரை படிக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து காலை சிற்றுண்டி திட்டம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 2025 இதை வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2022 அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இதை வந்து 2025 கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் வந்து இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே தான் 20 லட்சம் குழந்தைகள் வந்து பயனடைந்து வருவதாக அறிக்கைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6வது முறையாக இந்தியா சாம்பியன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஸ்போர்ட்ஸ்ல வந்து கவர் ஆகும். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான அந்த உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில வந்து நம்மளுடைய இந்திய அணி வந்து 6வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்கிறார்கள். ஸோ எதிரணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து. ஸோ 100 ரன்கள் வித்தியாசத்தில் 6வது முறையாக சாம்பியன் கோப்பையை வந்து கைப்பற்றியிருக்கிறார்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் உள்பட 19 மாநிலங்களில் 8.48 கோடி விவசாயிகளுக்கு எண்ம அடையாள அட்டை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமியில் அக்ரிகல்ச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற இணையதளத்தை நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது வேளாண்மை விவசாயிகள் தொடர்பான அந்த அனைத்து விவரங்கள், அவர்களுடைய நிலம் தொடர்பான விவரங்கள், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட், சாயிலு, உயிரி சூழல், ஸோ இதனுடைய வெஜிடேஷன்ஸ், இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த இணையதளத்தை வந்து அக்ரிஸ்டாக் அப்படிங்கிற இணையதளத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர்ஸ். ஸோ இந்த இணையதளம் மூலம் தான் 8.48 கோடி விவசாயிகளுக்கு வந்து, அதுவும் 19 மாநிலங்களில் உள்ள 8.48 கோடி விவசாயிகளுக்கு இதன் மூலம் எண்ம அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வளாகத்தில் காரல் மார்க்ஸ் முழு உருவ சிலை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கன்னிமாரா நூலகம் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காரல் மார்க்ஸினுடைய அந்த முழு உருவ சிலை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கீழே அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் 85.80 லட்சத்தில் தான் இந்த சிலையை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இவருடைய அந்த முக்கியமான காரல் மார்க்ஸினுடைய அந்த முக்கியமான கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இழப்பதற்கு அடிமை சங்கிலிகளை தவிர ஒன்றுமில்லை, அடைவதற்கோ பொன்னுலகம் காத்திருக்கிறது அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த டைம்ல அந்த பொது உடைமை தத்துவத்தை வந்து ரொம்ப உலக தொழிலாளர்களிடையே வந்து பிரபலமாக்கியிருப்பாரு. ஸோ காரல் மார்க்ஸ் அப்படின்றவர் இஸ் தி ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம். ஸோ இவர் வந்து கேபிட்டலிசம் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கைக்கு வந்து எதிரானவர். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எல்லா துறைகளையும் வந்து கவர்மெண்ட் கிட்டே வச்சு மக்களுக்கு வந்து சரிசமமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இவருடைய காரல் மார்க்ஸ் இவருடைய வந்து கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை பிணையில்லா கடன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் MSME, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோ அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore, ஸ்மால் அப்படிங்கிறது 5 crores இன்வெஸ்ட்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து மீடியம் அப்படிங்கிறது வந்து 50 crores இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு வந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 2018ஆம் ஆண்டுலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்றது ஒரு லோன் ஸ்கீமு தான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 வகையான அந்த லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிஷு, இரண்டாவது வந்து கிஷோர், மூன்றாவது வந்து தருண், நான்காவது வந்து தருண் பிளஸ். ஸோ இதில் சிஷு அப்படிங்கிறது 50,000 வரைக்கும் இந்த மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு வந்து பிணை இல்லை. அதாவது நம்ம என்ன பண்ண வேண்டாம், எந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸு அந்த எதுவுமே என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்காம இந்த லோன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி கொள்ளலாம். கிஷோர் அப்படிங்கிறது 50,000 5 lakhs வரைக்கும். தருண் அப்படிங்கிறது 10 lakhs. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 ஸ்கீமும் தான் இருந்திருக்கும். எக்ஸ்ட்ராவா தருண் பிளஸ் நெக்ஸ்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. தருண் பிளஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 10 to 20 lakhs வரைக்கும் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது சிஷு 50,000 எடுத்து நம்ம கரெக்டாக பே பண்ணோம்னா நெக்ஸ்ட் கிஷோர் எடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸுக்கு சிஷு கிஷோர் தருண் இந்த ஸ்கீமுக்கு மட்டும்தான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கொலாட்ரல் ஃப்ரீ. அதாவது நம்ம என்ன பண்ண வேண்டாம், எந்த டாக்குமெண்ட்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணாமல் நமக்கு ஃப்ரீயாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா நமக்கு லோன்ஸ் வந்து கரெக்டாக பே பண்ணோம்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தருண் ப்ளஸுக்கும் இந்த கொலாட்ரல் ஃப்ரீ லோனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரெப்போ ரைட்னு சொல்லக்கூடியது ஆர்பிஐ வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடிய லோன்ஸ். ஸோ அதனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் தடவை மாதிரியே 5.25 அதே தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்னி 3 ஏவுகணை சோதனை வெற்றி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நமக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அக்னி 3 நடுத்தர பாலிஸ்டிக், அதாவது மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் பார்த்தீங்க அப்படின்னா சோதனையை இந்தியா வந்து வெள்ளிக்கிழமை வெற்றிகரமாக முடித்துள்ளது. ஸோ எங்க இந்த சோதனை நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டிப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த அந்த சோதனை தளத்துல தான் இந்த ஏவுகணை வந்து சோதனை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏவுகணை பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை உள்நாட்டிலே தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்கும். 2 நிலைகளில் அந்த திட சாலிட் ஃபியூவல் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த அக்னி 3 அப்படின்ற ஏவுகணை. ஸோ இது வந்து சுமார் 3000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை 1500 கிலோ ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறனுடையது. அதே மாதிரி இதனுடைய கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 48,300 கிலோ. அதே மாதிரி இதனுடைய லென்த் வந்து 16.7 மீட்டர், 2 மீட்டர் வந்து வைட்னஸ். ஸோ நம்ம பாலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இலக்கை வந்து தாக்கி அழிக்கக்கூடியதான் என்னன்னா பாலிஸ்டிக் மிசைல். ஸோ இதனுடைய பாத் வந்து இந்த மாதிரி ஒரு பேராபோலிக் பாத்துல வந்து இருக்கும். ஸோ இதை வந்து அதனுடைய அந்த எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் அந்த எதிரிகளை தாக்கி வந்து அழிக்குதோ அந்த டிஸ்டன்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதனை வந்து வகைப்படுத்துவாங்க. ஸோ இதுல என்னென்ன வரும் அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், அதுக்கப்புறமா மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், இன்டர்மீடியட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், அதுக்கப்புறமா இன்டர்கான்டினென்டல். ஸோ இதில் ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்றது 300 to 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இலக்கை வந்து துல்லியமாக தாக்கக்கூடியது. மீடியம் ரேஞ்ச் வந்து 1000லேருந்து 3000 ரேஞ்ச் வரைக்கும். இன்டர்மீடியட் ரேஞ்ச் அப்படிங்கிறது 3000லேருந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும். இன்டர்கான்டினென்டல் அப்படிங்கிறது above 5000. ஸோ இதில் அக்னி 3 அப்படிங்கிறது நமக்கு மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலில் வரும். அக்னி 4 அப்படிங்கிறது இன்டர்மீடியட் ரேஞ்சில் வரும். அக்னி 5 வந்து 5000 மேலே என்ன பண்ணும் அப்படின்னா இது இலக்கை தாக்கக்கூடிய அந்த சக்தி உண்டு. ஸோ இதனுடைய அந்த வார்ஹெட்ல பார்த்தீங்கன்னா மேலே எண்டில் வந்து அந்த ஆயுதங்களை வந்து வைப்பாங்க. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எதிரிகளுடைய அந்த இடங்களை வந்து துல்லியமாக அந்த இடத்துல போய் என்ன பண்ணோம்னா தாக்கி அழிக்கும்.